அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் தொழுகையில் ஓதக்கூடிய அத்தஹியாத், அத்தஷஹுத் என்றும் அது அழைக்கப்படும். அத்தஹியாத்தை அதோடு தொடர்பட்ட பயன்களை பார்க்கலாம். முதலாவதாக நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த தஷஹுதை முறையாக ஓதுவதற்கு ஒரு பயிற்சியை எடுத்துவிட்டு அதன் பிறகு அதனுடைய பயன்களை பார்ப்போம். இதில் உங்களுக்கு இந்த தெரியக்கூடிய இந்த அத்தஹியாத், தஷஹுத் என்னுடைய வாசகங்களை நாம் படிப்போம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأشهد أن محمدا عبده ورسوله. அது தமிழிலும் எழுதப்பட்டு இதில் பார்க்கலாம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அத்தஹியாத் என்று சொல்லும் போது காணிக்கைகள், தஹியாத் காணிக்கைகளும் அதே போன்று வணக்கங்களும், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத் என்று சொல்லும் போது வணக்கங்களும், அதே போன்று ஒத்தையிபாத் பாராட்டுக்களும் அல்லாஹ்வுக்கே உரியன. இதுல நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளோடு சேர்த்து அதற்குரிய விளக்கங்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இதிலே பார்க்கலாம். புகாரியில் 5910 எண்ணில், அதே மாதிரி முஸ்லிம்ல 400வது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கற்றுத் தந்தார்கள். இப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கற்றுத் தந்தார்கள். அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை எவ்வாறெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது. அதை சொல்கிறார்கள், வகஃபி பைன கஃபைஹி. அப்ப எனது இந்த உள்ளங்கை என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 உள்ளங்கைகளுக்கு மத்தியிலே இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்ப இதை கற்றுக் கொடுக்கும் போது அவர் ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு ஆசிரியர் மாணவருக்கு கற்றுக் கொடுக்கும் போது எவ்வாறான முறைகளை எல்லாம் பயன்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்ப அவங்களுடைய 2 கைகளுக்கு, உள்ளங்கைகளுக்கு மத்தியில் எனது இந்த கை, எனது உள்ளங்கை இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அவங்களோட 2 மணிக்கட்டுகளுக்குள்ள எனது மணிக்கட்டு இருந்தது. அடுத்து சொல்றாங்க, கமா யுஅல்லிமுனி அஸ்ஸூரத மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தருவது போன்று கற்றுத் தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இது இந்த அத்தஹியாத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அத்தஹியாத்த அந்த கையை பிடித்து அல் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை கற்றுத் தருவது போன்று. அப்ப குர்ஆனை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள், இன்னும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தை கற்றுத்தருவதை பற்றி
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வெறுமனை குறிப்பிடாமல் எப்படி சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனில் உள்ள அத்தியாயத்தை கற்றுத்தருவது போன்று. அப்படின்னா என்ன, ஒவ்வொரு வார்த்தையையும் அவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் எவ்வாறு உச்சரிப்பது என்ற அந்த முறையை எல்லாம் என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தார். நமக்கு தெரியும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை எவ்வாறு இறக்கி அருளினானோ அதே போன்று அல் குர்ஆனை ஓத விரும்புபவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதட்டும் என்றான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 4 பேரிடமிருந்து குர்ஆனை எடுங்கள் என்று சொன்ன ஹதீஸிலும் அதில் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய பேர் யாருடைய பேர் என்றால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர். எனவே அவ்வளவு ஒரு சிறந்த சஹாபி அவர். அவர் சொல்றார், குர்ஆனை அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் அவர். அவர் சொல்றார், குர்ஆனுடைய சூறாக்களை அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று இந்த அத்தஹியாத்தை கற்றுத்தந்தார்கள். எனவே அத்தஹியாத்து லில்லாஹி, என்ன காணிக்கைகள் அனைத்தும் யாருக்குரியவைகள், அல்லாஹ்வுக்குரியவைகள். இதுல பாருங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் வரை நாம் இவ்வாறு ஓதி வந்தோம். அவங்க மரணித்த பிறகு, அல்லாஹ் அவர்கள் உயிரை கைப்பற்றிய பிறகு நாங்க அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொல்லி என்ன செய்தோம், கூறினோம் என்று சொல்கிறார். எனவே அவ்வாறும் கூறலாம். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்ற இடத்துல அஸ்ஸலாமு அலன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி என்றும் ஓதலாம் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. 2 மாதிரியும் ஓதலாம். அதை என்ன செய்யல, யாரும் மாற்றி ஓதவில்லை என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளணும். இவ்வாறு ஓதினாங்கன்றதுக்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அடுத்து இதுல புகாரியுடைய ஒரு ரிவாயத்தில் நீங்கள், மற்றும் ஒரு ரிவாயத்தில் 5876வது எண்ணில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், فإنه إذا قال ذلك أصاب كل عبد صالح في السماء والأرض أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ثم يتخير بعد من الكلام ما شاء. وفي رواية فإنكم إذا قلتموها أصابت كل عبد لله صالح في السماء والأرض. அது இன்னொரு 797 வருது புகாரில. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, فإنكم إذا قلتم أصاب كل عبد في السماء أو بين السماء والأرض. அப்ப இதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை ஓதும் போது அதாவது வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலிஹான அடியானுக்கும் இந்த துஆவுடைய சிறப்பு கிடைக்கிறது. இந்த துஆவுடைய சிறப்பு, இந்த பாக்கியம் கிடைக்கிறது. இதுல என்ன வருகிறது, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நாங்க என்ன செய்யறோம், அதாவது நபி மீது உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து விட்டு அதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைனா, எம்மீதும், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய அந்த சாந்தி சமாதானம் சலாம் உண்டாவதாக. அப்ப இப்படி இந்த இடத்துல வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான அடியார்கள் மீதும் என்று ஓதும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து சாலிஹான அடியார்களுக்கும் இது கிடைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய அந்த சலாம் அது கிடைத்து விடுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் சொன்னால் பூமிக்கு மேல் உயிரோடு உள்ளவர்களாக இருக்கலாம், மரணித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நிபந்தனை என்ன, அவர் ஒரு சாலிஹான அடியாராக பூமிக்கு மேல் வாழ்ந்து மரணித்திருக்கணும், அல்லது பூமிக்கு மேல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு சாலிஹான அடியாராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லது வாழ்ந்து மரணித்திருந்தால் அவருக்கு இந்த துஆ கிடைத்து கொண்டே இருக்கும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. தொழுகையாளிகளுடைய துஆ. அப்ப உலகத்துல எல்லா நேரங்களிலும் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், கோடிக்கணக்கானவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தொழுகையாளிகளுடைய துஆ கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
அதாவது முஸ்லிம்களுடைய துவா கிடைப்பதே பாக்கியம். ஆனா இதுவும் யாரு, எப்படிப்பட்ட முஸ்லிம்கள்? தொழுகையாளிகள், தொழுகையில் இருக்கும் போது தொழுகையில கேட்கக்கூடிய துவா. அப்ப இந்த துவா நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஒரு சாலிகான அடியானாக வாழ்வது. அதே போன்று சாலிகான அடியானாக வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால், அப்ப இந்த பூமிக்கு மேல் மக்கள் தொழுது கொண்டிருக்கும் காலமெல்லாம் கபரில் இருக்கக்கூடிய அவருக்கு இந்த துவா கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இதை விட இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்று பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்கள். எனவே அதாவது நாம் ஒரு சாலிகான அடியானாக வாழுகிறோமா அப்படி என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு ஓதிவிட்டு இவ்வாறு ஓதும் போது அந்த சிறப்பு அவங்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஒரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதிவிட்டு அவர் விரும்பிய துஆவை என்ன செய்யலாம், அவர் கேட்கலாம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே இவ்வளவு சிறந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் போது என்ன செய்யறாங்க, கையை பிடித்து கற்றுக் கொடுக்குறாங்கண்டா அந்த நபித்தோழருக்குரிய சிறப்பை அதில் அறியலாம். அதே போன்று இந்த அத்தஹியாத் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் போது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க என்பதை நாம் அறியலாம். அதே போன்று கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் கற்பித்தல் முறைகள்ல அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த உயரிய முறைகளை அவர் என்ன செய்யலாம், அவர் கற்பித்தலில் பயன்படுத்தலாம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்றென்றால் அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்றாக அழகிய முறையிலே அதை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதே போன்று அத்தஹியாத்து என்று சொல்கின்ற போது அதற்கு பல விளக்கங்களை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதில் நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி காணிக்கை என்பது, அதே போன்று அதாவது ஆட்சி அல் முல்க், அதே போன்று என்றென்றும் நிலைத்திருத்தல், அதே போன்று சகல குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என்ற இந்த அர்த்தங்கள், இந்த பொருள்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு உண்டு. அத்தஹியாத் அடுத்ததுல பாத்தீங்கன்னா என்ன, எனவே இதிலிருந்து ஒரு அடியான் என்ன செய்யணும், அல்லாஹ்வை பற்றிய மகத்துவத்தை அவன் தனது உள்ளத்திலே அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவன் உட்கார்ந்துதான் அத்தஹியாத்தை ஓதுகிறான். அல்லாஹ்வின் முன்னால் தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நிலை. எனவே அவன் உட்கார்ந்தவனாக பணிவாக அத்தஹியாத்தை ஓதுகிறான், அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இதுல முதலாவது அத்தஹியா என்பதை கொண்டு இது ஆரம்பிக்கிறது. தஹியாத் அடுத்தது என்ன, லில்லாஹி அல்லாஹ்வுக்கு. எனவே அல்லாஹ்வுக்கு என்று சொல்லும் போது நமது சகல இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் நாம் அல்லாஹ்வுக்கே செலுத்த வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடம் அவைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அல்லாஹ்வுக்காக என்பதை நாம் இங்கே அதே போன்று எடுத்தீங்கன்னா, அப்ப அஸ்ஸலவாத்து என்று சொல்லும் போது வணக்கங்கள் இபாதத்துகள் என்பதை பார்க்கிறோம். அஸ்ஸலவாத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்கிறார்கள், அது கடமையான தொழுகை அது குறிக்கும். அதே போன்று பொதுவாக கடமையான உபரியான தொழுகைகளையும் குறிக்கும். அதே போன்று அஸ்ஸலா என்ற அந்த பதத்துக்கு துஆ என்ற அர்த்தம், பிரார்த்தனை என்ற அர்த்தம் இருக்கிறது. அது பிரார்த்தனை என்பதையும் உள்ளடக்கும். அதே போன்று பொதுவாக எல்லா வணக்கங்களையும் அது குறிக்கும் என்பதை விளக்கமாக சொல்வார்கள். எனவே இங்கு ஒரு அடியான் என்ன செய்வது, இபாதத் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது என்பதை, அதனால் அல்லாஹ் அல்லாதவனுக்கு அவன் இபாதத் செய்யும் போது அது இபாதத் அல்ல, அது ஷிர்க், அது இணை வைத்தல். அதே போன்று ஒத்தையிபாத் என்று சொல்லும் போது நாங்க பார்த்தோம் என்ன, அதாவது ஒத்தையிபாத் என்று சொல்லும் போது நாங்க இதுல உங்களுக்கு சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால் மனமிக்கவைகள் என்பதை நாம் இங்கே சொன்னோம். பாராட்டுக்கள், மனமிக்கவைகள் அத்தையிபாத். அத்தையிபாத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது நாங்க பார்க்கிறோம் ஹதீஸ்ல கூட, இன்னல்லாஹ தய்யிபுன், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், அவனிடம் தூய்மையானவைகளை அங்கீகரிக்கப்படும். எனவே எல்லா விதமான நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள் அனைத்தும் என்ன செய்யப்படும், அல்லாஹ்வுக்குரியவைகள். அல்லாஹ்வின் பால் தூய்மையான வார்த்தைகள்
மேலேறி செல்கின்றன அவன் பால் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் அனைத்து குறைகள் பலவீனங்கள் இதெல்லாம் அவன் தூய்மையானவன் பரிசுத்தமானவனாக அல்லாஹ் இருக்கிறான். இவ்வாறு அல்லாஹுவை போற்றியதன் பிறகு, இவ்வாறு அல்லாஹுவை போற்றி துதித்ததன் பிறகு என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு இங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் என்ன? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்ம, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க நபி மீது சலாம், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்பதை இங்கு நாம் சொல்கிறோம். சலாம் மாத்திரமல்ல, அல்லாஹுடைய ரஹ்மத் வரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹுடைய ரஹ்மத்தும் வபரகாத்துஹு, அவனது பரக்கத்துகளும் உண்டாவதாக என்று சொல்கிறோம். இப்ப நபிக்கு நாங்க சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அதுக்கு பிறகுதான் அஸ்ஸலாமு அலைனா, எம் மீது சலாம் உண்டாவதாக என்று என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். நபி அதில் முதன்மைப்படுத்தப்படுகிறார். ஏன் நபி முதன்மைப்படுத்தப்பட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வை போற்றி துதித்ததன் பிறகு நபி மீது என்ன செய்வது? சலாமும் அதே போன்று ரஹ்மத்தும் பரக்கத்தும், அதுல மூன்றும் வருகிறது. எமக்கு நாம் எப்படி கேட்கிறோம்? அஸ்ஸலாமு அலைனா, எம் மீது சலாம் உண்டாவதாக. அதே போன்று வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான அடியார்கள் மீது. அப்ப இது அத்தஹியாத்தை நீங்க எடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது அல்லாஹுவை புகழுதல் இருக்கிறது, இரண்டாவது நபியின் மீது சலாம் சொல்லுதல், மூன்றாவது தனக்காக பிரார்த்தித்தல் அஸ்ஸலாமு அலைனா. ஏன்னா ஒருத்தர் பிரார்த்திக்கின்ற போது முதலில் என்ன செய்யணும்? தனக்கு தான் கேட்க வேண்டும், அஸ்ஸலாமு அலைனா. பிறகு பிற முஸ்லிம்களையும் மறக்கக்கூடாது, பிற முஸ்லிம்களுக்காக கேட்க வேண்டும். வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அதன் பிறகு என்ன செய்கிறோம்? ஷஹாதத்து, இஸ்லாத்துடைய இரண்டு ஷஹாதத்துகளையும் அங்கு சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று குறிப்பிடக்கூடிய இந்த வார்த்தைகள். எனவே அருமையான சகோதரர்களே, உண்மையில் இந்த அத்தஹியாத்துடைய வார்த்தைகள் என்பது எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளாக இருக்கின்றன. ஒரு துஆ, நாங்க ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த இவைகள் எல்லாம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல அடுத்து நாங்கள் ஹதீஸ்ல படித்தோம் என்ன? அதற்கு பிறகு அவர் விரும்பியதை பிரார்த்திக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யட்டும்? விரும்பியதை கேட்கட்டும், விரும்பியதை பிரார்த்திக்கட்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகளை கொண்டதாக இந்த அத்தஹியாத் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய அந்த சலாம், அமைதி என்பது நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹுடைய சலாம் உண்மையிலே ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அது அவருக்கு மிக பெரும் மன நிம்மதியை, உள நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இதில் நாம் இப்போது பார்ப்போம் அத்தஹியாத்துடைய முறைகள். ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த முறை என்பது ஒரு பிரபலமானதாக அறிஞர்கள் இதைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். இதுல இன்னும் சில முறைகளும் இருக்கின்றன, அவற்றையும் நாம் இப்போது என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இது ஒரு முறை. இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தது. புகாரில் 831வது எண்ணிலும் இது வருகிறது. இதுதான் நாங்கள் படிச்சோம். இப்ப அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுல இரண்டாவது ஒரு முறையை நாங்க பார்ப்போம். இது ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்த முறை, அந்த ரிவாயத். இந்த ரிவாயத்தை நீங்க பாருங்க. இதுல வார்த்தைகள் சில மாற்றங்கள் இது இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னா, அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்துன்னு வருகிறது. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைஹி ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதுல அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கொண்டு வரும். இந்த ரிவாயத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதுல ஆரம்பத்துல அந்த மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அந்த நடுவில் உள்ள பகுதியில மாற்றம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அதுல இந்த அதே மாதிரி இருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதனுக்கு பிறகு அதுல அப்துஹு வ ரசூலுஹு வரும்.
இதுல வஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வருகிறது. இதுவும் ஆதாரபூர்வமான ரிவாயத். இதுல அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ் என்று இதுல வருகிறது. லில்லாஹி கடைசியில் வரும். அது அத்தஹியாத்து லில்லாஹி என்று ஃபர்ஸ்ட், அத்தஹியாத்துக்கு பிறகு லில்லாஹி வரும். அதுக்கு பிறகுதான் அஸ்ஸலவாத்து தய்யிபாத், அங்க முபாரகாத் என்ற வார்த்தை அதில் இருக்காது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப எனவே இதுவும் அத்தஹியாத்துடைய முறைகள்ல இரண்டாவது முறை. அப்ப சொல், செயல், பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் சுபிட்சங்களும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹ்வுக்கே உரியன. நபி உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் சுபிட்சமும் உண்டாகட்டுமாக. எங்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் உறுதிமொழிகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதிமொழிகிறேன். அப்ப இது வந்து நாங்கள் பார்த்தோம், இந்த அல் குர்ஆன்ல அத்தியாயம் ஒன்றை கற்றுத்தருவதை போன்று இதை எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க என்பதையும் இவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இது வந்து இதுல இரண்டாவது முறை. மூன்றாவது முறை பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது. இதுல சில வார்த்தை மாற்றங்கள் இருக்கிறது. எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. அத்தஹியாத்து லில்லாஹி அஸ்ஸாகியாத்து லில்லாஹி அத்தய்யிபாத்து அஸ்ஸலவாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இதுல முறை. இதுல நீங்க எடுத்தீங்கன்னா மாற்றம் வந்து ஆரம்பத்துல மாற்றம். எப்படி அத்தஹியாத்து லில்லாஹி அஸ்ஸாகியாத்து லில்லாஹி என்ற வார்த்தை வருது. அத்தய்யிபாத் அஸ்ஸலவாத் அதுல இருக்கிறது. அது மாதிரி லில்லாஹி என்ற ஒரு வார்த்தை கூடுதலா இன்னொரு வாசம் வருது. லில்லாஹி 3 இடத்துல வருது. அத்தஹியாத்து லில்லாஹி அஸ்ஸாகியாத்து லில்லாஹி அத்தய்யிபாத்து அஸ்ஸலவாத்து லில்லாஹின்னு வருது. அதுக்கப்புறம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதுக்கு பிறகு உள்ள பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் உள்ள பகுதி தான். அதுல அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய அந்த ரிவாயத்துல வர மாதிரியே வருது என்பதை நாங்கள் இதுல பார்க்கிறோம். அப்ப எனவே காணிக்கைகள் அல்லாஹ்வுக்கு உரியன, புகழ்ச்சிகள் அல்லாஹ்வுக்கு உரியன, பாராட்டுகளும் அல்லாஹ்வுக்கு உரியன, வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு உரியன என்று இந்த இதனுடைய பொருள். இதை நீங்க இங்க பார்க்கலாம். முவத்தா மாலிக்ல 204வது எண்ணில் வருகிறது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத். அடுத்ததாக நாங்கள் இதுல பார்ப்போம் 4வது ரிவாயத். இதை நீங்க முவத்தா மாலிக்ல 206வது எண்ணில் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு அவங்களோட ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடியது. இதில் உள்ள வாசகங்களை பார்ப்போம். அத்தஹியாத்து தய்யிபாத்து ஸலவாத்து ஸாகியாத்து லில்லாஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வரக்கூடிய இந்த ரிவாயத். இது நாங்க இதுல பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து எத்தனாவது ரிவாயத்? 4வது. 5வது ரிவாயத் என் அருமையான சகோதரர்களே, இது அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. இதை பாத்தீங்கன்னா அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ரிவாயத். இதுல வந்து நாங்க மொத்தம் 5 ரிவாயத்து. எனவே இதுல வந்து நாங்க பார்த்ததுல அப்ப சிறந்த ரிவாயத்தாக நாங்க பார்த்தது இதுல வந்து இது முதலாவது உள்ளது. புகாரில வரக்கூடியது, முஸ்லிம்ல வர, புகாரி முஸ்லிம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ரிவாயத், பலமான ரிவாயத்தாக இதை முதன்மைப்படுத்துவார்கள். அடுத்தது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரிவாயத் இருக்கிறது, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ரிவாயத். அப்ப எனவே இதுல நாங்க ஏதாவது ஒரு முறையைத்தான் ஓத வேண்டும். அத்தஹியாத்தை நாங்க என்ன செய்யறாது, பல முறைகளை வந்து ஒருத்தர் மரணம் விட்டு அதுல 2-3 முறையெல்லாம் ஓத இயலாது. ஏதாவது ஒரு முறையைத்தான் அவர் தொழுகையில் என்ன செய்ய வேண்டும், அவர் ஓத வேண்டும் என்ற சட்டத்தையும் இங்க என்ன செய்ய வேண்டும், இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு ஒன்றுதான், இதுல இவர்களுடைய ஒரு ரிவாயத்தும் வருகிறது. யாருன்னா அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. அத்தஹியாத்து தய்யிபாத்து அஸ்ஸலவாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. அது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத். அடுத்ததாக நாங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, தொழுகையில அத்தஹியாத் தஷஹுத ஓதுவதனுடைய சட்டம் என்ன?
தஷஹுத் என்ற பெயர் வருது அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுன் வரக்கூடிய அந்த வாசகம் அது தஷஹுத் என்றும் சொல்லப்படும். அத்தஹியாத்துன்னு அதன் ஆரம்ப வசனத்தை கவனித்து அது அழைக்கப்படுகிறது. அப்ப எனவே இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அத்தஹியாத் வந்து தொழுகையில ஓதுவதனுடைய சட்டம். அல் ஜும்ஹூர் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து இதை சுன்னாவாக காணுகிறார்கள், ஓதுவதை சுன்னாவாக காணுகிறார்கள். எந்த அடிப்படையில் சொன்னா இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த சஹீஹில் இடம்பெறக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தை மறந்த நேரத்துல அவங்க மறுபடியும் திரும்பி அதை ஓதுறதுக்காக வரவில்லை. அவங்க மறந்து அதை எழும்பிட்டாங்க என்கும் போது அவங்க திரும்ப அந்த இடத்துக்கு அதை ஓதுவதற்கு வரவில்லை என்ற அந்த செய்தியை வைத்து சுன்னா என்று காணுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் என்ன சொல்றாங்க, இதை வாஜிப் என்று காணுகிறார்கள். ஏனென்றால் அந்த அந்த ஹதீஸின் அடிப்படையில அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை திரும்பி வராவிட்டாலும் மறதிக்கான சுஜூத் செய்தார்கள், மறதிக்கான சுஜூத் செய்தார்கள். எனவே அந்த அடிப்படையில அது வாஜிப். இதை வாஜிப் என்று சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய இன்னும் பல செய்திகள்ல ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல உள்ள அத்தியாயங்களை கற்றுக் கொடுப்பது போன்று கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம், அந்த அடிப்படையில் அதை வாஜிப் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே போன்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் பல் யகுல் கூறுவீராக என்ற அந்த வார்த்தை கட்டளையாக அது வருகிறது. அது வந்து வாஜிபை தான் குறிக்கும் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே போன்று மறந்த போது ரசூலுல்லாஹ் அதற்காக என்ன செய்தார்கள், சுஜூத் செய்தார்கள், மறதிக்கான சுஜூத், அந்த 2 சுஜூதுகள் செய்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலும் இது வாஜிப் என்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இதுல வந்து என் அருமையான சகோதரர்களே, இந்த நாங்க பல பல ரிவாயத்துக்களை பார்த்தோம். இதுல சிறந்த ரிவாயத்தாக அறிஞர்கள் முற்படுத்தக்கூடியது, இது எந்த முறை ஓதினாலும் அவரோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், ஏதாவது ஒரு முறை அவர் ஓத வேண்டும். இதுல அந்த புகாரிலும் முஸ்லிமும் இணைத்து அந்த அவங்க இணைந்து அறிவிக்கக்கூடிய முத்தஃபகுன் அலைஹி என்று இடம்பெறக்கூடிய அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரிவாயத்தை என்ன செய்யறாங்க, அதை முதன்மைப்படுத்துவார்கள். இதுல வந்து அறிஞர்களை பார்க்கும்போது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை என்ன செய்யறாங்க, அதை தர்ஜீஹ் பண்றாங்க. ஏன்னா அது வந்து புகாரி முஸ்லிம் இணைந்து அறிவிக்கிறது, அந்த ஆதாரத்தன்மையிலும் முதன்மையானது என்ற அடிப்படையில. அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து இப்னு அப்பாஸ் அந்த ரிவாயத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அதை முதன்மைப்படுத்துவார்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிறு வயதுடையவர்களாக இருந்தார்கள். அவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த தஷஹுத் என்பது இறுதியானதாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையை அவங்க முன்வைப்பார்கள். இமாம் மாலிகியா அவங்களை பொறுத்தவரையில உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஷஹுதை அவங்க என்ன செய்யறாங்க, அதை சிறப்பாக்குவாங்க. ஏன்னா அதை வந்து அவங்க மிம்பர் மேடையிலிருந்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப எனவே இது வந்து இதுல ஏதாவது ஒரு முறை அவர் ஓதும் போது அவரது தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல சிறந்த முறையாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய ரிவாயத்தை முதன்மைப்படுத்துவார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இதுதான் தஷஹுதோடு தொடர்பட்ட சில விடயங்களும் சட்டதிட்டங்களும். இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.